மா கிளம்பலாமா? எப்பா எல்லாம் வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. இப்ப கிளம்பலாம்ல? கொண்டா. சக்தி, உனக்கும் சொல்லிக்கிறேன், எதை பத்தியும் யோசிக்காதே, பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். அவங்க உரண்டு இழுக்கிற மாதிரி பேசுவானுங்க, நீ எதுவும் பேசாத, புரியுதா? சரிம்மா, போமா. போற வழியில ஒரு 4 வகை கீரை வாங்கிட்டு போலாம், தினம் ஒன்னொன்னு செஞ்சு கொடுக்குறேன். ஹலோ, எப்போ? சரி, இந்த வரேன். யார் சக்தி? மூர்த்தி பேசினாரு, வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கான். போலீஸா? எதுக்கு? இது எதிர்பார்த்ததுதான். நேத்தே வந்திருக்கணும், ஒரு நாள் தள்ளி இன்னைக்கு வந்திருக்காங்க. பாத்துக்கலாம் வாங்க. இந்தாடி, நீ என்ன பாத்துக்கலாங்கிற? பழைய மாதிரி முருங்கை மரம் ஏறிடாத, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க, பிரச்சனை பண்ணாம அமைதியா இருங்க. நான் இருக்கேன்டி, சும்மா விட மாட்டேன். போலீஸ்காரனா இருந்தா என்ன, திருவி பிடுவேன், திருவி. ஆனா ஒண்ணு செய்யலாமா? நம்ம எங்கேயாவது கொஞ்ச நேரம் இருந்துட்டு கொஞ்சம் சாயங்காலமா போலாமா? ஐயோ அத்தை, அவங்க என்ன விசாரணை பண்ணதாங்க வந்திருக்காங்க. இப்போ நாங்க இல்லைன்றதையே பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க. நம்ம போலாம் வாங்க, அங்க போய் பாத்துக்கலாம். அங்க போய் எதுவும் பிரச்சனை பண்ணிடாத. சரி அத்தை, வாங்க போலாம். வாமா. சார், அவ என்னன்னு சொல்லிட்டு போனா? இந்த வீட்லயே இருக்கேன்னு சொல்லி தானே உங்களை அனுப்பி வச்சா? இப்ப எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டா பாருங்க. இதுக்காண்டியே அவளை தூக்கி உள்ள போடுங்க சார். கதிர், ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஏங்க, இம்புட்டு நேரம் வரலன்னா என்னங்க அர்த்தம்? ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு அப்படியே என்கிட்ட ஓடி போயிட்டானா? எங்க போனான்னு யாருக்கு தெரியும்? சார், அப்படிலாம் ஓட முடியாது சார். ஐயோ சார், அவளை பத்திலாம் உங்களுக்கு தெரியாது சார். அதுங்க ரெண்டுமே ஃப்ராடுங்க. அவ மட்டும் போல, அவ புருஷன், எங்க அம்மான்னு எல்லாரையும் இழுத்துட்டு போயிருக்கா. தருங்க, அவளுக்கு இந்த புள்ள நொல்லன்னுலாம் ஒரு பொருட்டே கிடையாது சார். அவங்க என்ன ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகல, ஐயோ எஸ் ஆயிட்டான் தான் நான் நினைக்கிறேன். எங்கேயும் போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம், அவ்வளோ கோமா சொன்னீங்க நேத்து. இப்போ எங்கே சொல்லாம கொள்ளாம போயிட்டு வரீங்க? சார், நாங்கள் என்ன ஊர் விட்டு அப்படியே ஓடியா போயிட்டோம்? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் விசாரிங்க. சார், நீங்கள் எனக்கு ஆர்டர் போடாதீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்கன்னு பார்க்குறதும் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். முதல்ல நீங்க எங்க போயிட்டு வரீங்க? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றோம். எதுக்கு? எப்பா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு பொம்பளை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருதுன்னு சொல்ற, எதுக்கு போனேன், ஏன் போனேன்னு நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்க. 1000 காரணம் இருக்கும், அதெல்லாம் தனிப்பட்ட விவகாரம். அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? அத்தை இருங்க சார், நான் பிரெக்னெண்டா இருக்கேன் சார். என் குழந்தை வயித்துல இருக்கிறதுனால நான் செக்கப்க்கு போகணும். செக்கப்க்கு தான் போயிட்டு வந்தேன். போதுமா? இல்ல உங்களுக்கு டாக்டர் ரிப்போர்ட்லாம் எடுத்து காட்டணும்னா நான் எடுத்து காட்டுறேன். பிரெக்னெண்டா? மேடம், நீங்க சொல்றது விசித்திரமா இருக்கு. ஏப்பா, இதுல என்ன விசித்திரத்தை கண்டுபிடிக்கிறீங்க?
எந்த காலமானாலும் பொம்பளை தானே புள்ள பெத்துக்கும். மேடம் நான் அதை பத்தி பேசல. குழந்தை வயித்துல இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அதை பத்தி இவங்க கவலையே படலையே.